சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 24/10/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை திருத்தியை திதி இரவு 1:20 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை சதுர்த்தி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா அனுஷம் நட்சத்திரம் நாள் முழுவதுமே வியாபிச்சுருக்கு. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சௌபாகியம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா தைத்திலம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே திருதினஸ்பிரிக் அப்படின்னு கொடுத்திருப்பா. இது என்ன திருதினஸ்பிரிக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா த்ரீ அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடுறது இல்லையா. திருதினஸ்பிரிக் 3 நாட்கள் ஒன்றாக இணையக்கூடிய நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது. இது என்ன 3 நாட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நேற்று இன்று நாளை ஆகிய 3 நாட்களையும் ஏதோ ஒரு விஷயம் ஒன்றாக இணைக்கிறது அப்படிங்கிற மாதிரி பொருள். இன்னைக்கு அந்த மாதிரி எது இணைக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே அந்த அனுஷம் நட்சத்திரம்ங்கிறது வந்துடுறது. இந்த நாள் முழுவதுமே வியாபிச்சுருக்கு. நாளைய தினம் சூரிய உதயம் ஆன பின்பும் அனுஷ நட்சத்திரம் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆக நேற்று இன்று நாளை ஆகிய இந்த 3 நாட்களையும் இந்த அனுஷம் நட்சத்திரம் என்பது ஒன்றாக இணைப்பதால் இந்த நாளினை நட்சத்திர திருதினஸ்பிரிக் என்ற பெயரிலே அழைப்பார்கள். இதுபோக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே பூசலார் நாயனாருடைய குரு பூஜை அப்படிங்கிறத கொடுத்திருப்பார். தன்னுடைய மனதிற்குள்ளாகவே இறைவனுக்கு ஆலயத்தை எழுப்பி அதற்கு ஒரு கும்பாபிஷேகத்தையும் நடத்தி முடித்த அந்த பூசலார் நாயனாருடைய குரு பூஜை நாளாகவும் அமைந்திருக்கிறது. இதுபோக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே விருச்சிகாயனம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பார். இது என்ன விருச்சிகாயனம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சூரியனானவர் விருச்சிக ராசியை நோக்கிய தன்னுடைய பயணத்தை துவக்குகிறார் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுண்டா கூட சாயன பஞ்சாங்க முறையின்படி இன்றைய தினத்திலிருந்து சூரியனானவர் விருச்சிக ராசிக்குள்ளே சஞ்சரிக்க தொடங்கி விடுகிறார். அதாவது விருச்சிக மாசம் அப்படிங்கிற அந்த கார்த்திகை மாதமானது சாயன பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தினமே பிறந்து விட்டது. இது போக இந்த வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி மேற்கத்திய ஜோதிட முறைப்படி இன்றிலிருந்து அடுத்து 1 மாதம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்திற்குமே ஜென்ம ராசிங்கிறத விருச்சிக ராசிங்கிறத கொடுத்திருப்பார். ஏன்னு சொன்னா அந்த வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி முறைப்படி சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய ராசிதான் அவர்களுடைய ஜென்ம ராசியாக பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் அவர்கள் பிறந்த தேதியினை அடிப்படையாக கொண்டு இன்றிலிருந்து அடுத்து 1 மாதம் பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் ஸ்கார்பியோ அப்படிங்கிறது தான் ராசி, அவங்களுடைய சன் சைன் அப்படிங்கிறது அதுதான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருப்பார். இது போக இன்றைய தினம் ஒரு வளர்பிறை சுப முகூர்த்த நாளாக அமைந்திருக்கிறது. ஆக இந்த நாளிலே எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் செய்யலாம் என்பதற்காகவும் நினைவூட்டுகிறோம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:04 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:41 சந்திர உதயம் என்பது காலை 8:04 சந்திர அஸ்தமனம் என்பது மாலை 7:47 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:25 முதல் காலை 6:04 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் 10:25 முதல் 11:53 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 2:47 முதல் மாலை 4:14 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 7:31 முதல் 8:58 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:25 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 10:43 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா அருந்தாச்செல்வி அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா
தண்ணீரை வீணாக்க கூடாதா? தண்ணீரை வீணாக்கினால் வீட்டுல செல்வம் தங்காது, செல்வ வளம் குறைந்து விடும் என்று சொல்கிறார்களே, இது நிஜம்தானா? இதற்கும் ஆன்மீகத்திற்கும் ஏதேனும் தொடர்பு உண்டா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவர் எப்படி விளக்கமா சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, வீட்டுல பைப்ல தண்ணி சொட்டிகிட்டே இருந்தது, தண்ணி கீழே போயிட்டே இருந்தது, பைப்ல தண்ணி லேசா நான் சரியா மூடல, லேசா போயிட்டே இருந்தது. அதை பார்த்துட்டு எங்க வீட்டு பெரியவங்க எல்லாம் சத்தம் போடுறா, வீட்டுல தண்ணி இந்த மாதிரி வீணாக கூடாது, பைப்பை சரியா மூடணும், நல்லா டைட்டா மூடணும், தண்ணி கீழே போயிட்டே இருந்தா வீட்டுல செல்வம்ங்கிறது தங்காது அப்படின்னு சொல்றாங்களே, தண்ணி மாதிரி கரைஞ்சி போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாளே, இது நிஜம்தானான்னு கேட்டா சர்வ நிச்சயமாக நிஜம்தான். உங்கள் வீட்டு பெரியவர்கள் சொன்ன விஷயங்கள் அத்தனையுமே உண்மைதான். தண்ணீரை வீணாக்கினால் நிச்சயமாக அந்த வீட்டிலே செல்வம் என்பது தங்காது. இதற்கும் ஆன்மீகத்திற்கும் என்ன சார் தொடர்பு அப்படின்னு சொன்னா, ஆன்மீகம் அப்படிங்கிறத விட நீரின்றி அமையாது உலகுன்னு வள்ளுவர் சொல்லியிருப்பார் தெரியுமா? நீர் இல்லைன்னா இந்த உலகமே இல்லையாம், நீர்தான் அடிப்படை ஆதாரம். இதனை வேதம் எப்படி நமக்கு சொல்றதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அமிர்தம் வா ஆபஹா அப்படின்னு சொல்றது. இந்த ஆபஹான்னு சொன்னா நீரினை குறிக்கும், ஆபஹான்னு சொன்னா ஜலம்னு அர்த்தம். அமிர்தமே இந்த ஜலம்தான் அப்படின்னு சொல்றார். அமிர்தம் எங்கிருந்து வந்தது? பார்க்கடலிலிருந்து வந்தது தானே அமிர்தம். பார்க்கடலை கடையும் பொழுது அதிலிருந்து ஒவ்வொன்றாக வந்ததாம். மகாலட்சுமி தாயாரே அந்த க்ஷீரசாகரத்திலிருந்து பார்க்கடலிலிருந்து வெளியே வந்தவர் தான் அப்படிங்கிறது க்ஷீரோத சம்பவாயி நமஹா அப்படின்னு சொல்லுவா தெரியுமா? ஆக மகாலட்சுமி தாயாரே அந்த பார்க்கடலிலிருந்து வந்தவர் தான். இப்படி ஒன்றொன்றாக வந்து கொண்டே இருக்கிறது. பார்க்கடலை கடைய 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 அதுல இருந்து ஐராவதம் அப்படிங்கிற யானை வர்றது, மாதிரி ஒவ்வொரு விஷயமா நம்ம பாக்குறோம் இல்லையா? அதுல இருந்தா காமதேனுங்கிறது வந்ததுங்கிறா, அதுல இருந்தா மகாலட்சுமி தாயாரே வந்தாளுங்கிறா. கடைசியா வந்தது எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த அமிர்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த அமிர்தத்தை வேண்டிதானே இவர்கள் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தார்கள். இந்த அமிர்தம் எதுன்னு சொல்லி தெரியுமா? அமிர்தம்னா என்ன தெரியுமா? அமிர்தம் வா ஆபஹா அப்படின்னு வேதம் சொல்றது. அமிர்தம் எதுன்னு சொன்னா சுத்தமான ஜலம்தான் அமிர்தம். ஆக அந்த ஜலத்தை வீணாக்கினால் அது மகாலட்சுமி தாயாரையே பழித்ததற்கு சமானம்தான். நிச்சயமாக அந்த வீட்டிலே செல்வம் என்பது தங்காது. நீரின் மீது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது சந்திரன் என்கின்ற கிரகம்தான். அந்த சந்திரன் என்கின்ற கிரகத்தினுடைய அதிதேவதையாக சொல்லப்படக்கூடியவர் பார்த்தோம்னா ஆபஹா என்று அழைக்கப்படக்கூடிய அந்த தேவதை தான். இந்த ஆபஹா என்பதுதான் சொல்லி இங்க அப்பு அப்படின்னு சொல்லுவா தெரியுமா? அப்பு அப்படின்னு சொன்னாலே அது நீரினைத்தான் குறிக்கும். இந்த அப்பு அப்படிங்கிறத பார்த்தோம்னா தெலுங்குல பார்த்தோம்னா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தோம்னா கடன் அப்படின்னு சொல்லுவா. அப்புல காப்பு அப்படின்னு சொல்லி இந்த கடன்காரனை திட்டுவார்கள். இப்படி அப்பு என்று சொல்லப்படக்கூடிய அந்த நீரினை வீணாக்கினால் நிச்சயமாக நமக்கு நாம் கடன்காரன் ஆகி விடுவோம் அப்படிங்கிற மாதிரியே சொல்றார். ஆக இந்த நீரினை, தண்ணீர் என்பதற்கும் செல்வ வளத்திற்கும் நெருங்கிய தொடர்பு என்பது கண்டிப்பாக உண்டு. அந்த நீர் இல்லைன்னு சொன்னா நம்மளால் வாழவே முடியாது தானே. ஆக நீரை கண்டிப்பாக சேர்த்து வைக்க வேண்டும். இந்த நேரத்தில் நான் ஏன் இதனை வலியுறுத்தி சொல்கிறேன்னு சொன்னா, மழைக்காலம் என்பது தொடங்கிவிட்டது. மழைங்கிறது வந்துன்னு இருக்கு இல்லையா? இந்த மழை நீரை கூட நாம் வீணாக்க கூடாது. எல்லோருடைய வீடுகளிலுமே எல்லோருடைய இல்லங்களிலும் முடிந்தவரை மழை நீரை சேமிக்க வேண்டும். மழை நீர் சேமிப்பு திட்டம்ங்கிறதெல்லாம் பெயரளவுக்கு இல்லாம அது சரியா இயங்குகுதாங்கிறத பார்த்துக்கணும். மழையின் மூலமாக வரக்கூடிய வெள்ள நீரெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? வேஸ்டா அது வடிஞ்சு போறதுக்கு தான் பண்ணிட்டு இருக்கோமே தவிர அதனை முடிந்தவரை சேமித்து வைக்க வேண்டியது. அது நிலத்தடி நீராக இருந்தாலும் சரி, அல்லது நிலத்திலிருந்து நாம் வெளியே எடுத்து ஓவர் டேங்க்ல இருந்து தண்ணி கீழே போயிட்டு இருக்குன்னா, எங்கே நம்ம ஒரு பைப்ல தண்ணி கீழே போறதை பார்த்தாலும் உடனடியாக அதனை சென்று மூட வேண்டியது. அது நம்ம வீட்டுல தான் இல்லை, வெளியில ரோட்ல போயிட்டு இருக்கோம். ஒரு காமனா ஊருக்கு பொதுவா ஒரு முனிசிபாலிட்டியில கூட ஒரு டேங்க் வச்சிருப்பா. அந்த டேங்க்ல யாரோ தண்ணியை திறந்து விட்டுட்டு போயிருப்பா, தண்ணி கீழே போயிட்டு இருக்குன்னு சொன்னா அதை பார்த்த மாத்திரத்திலே சென்று அந்த குழாயினை மூட வேண்டியது. நமக்கு என்ன போச்சு, நம்ம வீட்டு தண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு விடவே கூடாது. அது எந்த வீட்டு நீராக இருந்தாலும் எங்கேயுமே தண்ணி வீணா போறதை நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். சில வீட்டுல பார்த்தோம்னா மோட்டரை போட்டிருப்பா, மறந்து போயிருப்பா. ஏதோ ஒரு பணி நிமித்தம் மோட்டரை போட்டுட்டு மறந்து போயிட்டு இருப்பா. ஓவர் அட்டாக் பாட்டி நிறைஞ்சு வழிஞ்சுட்டே இருக்கும் தெரியுமா கண்ணி கீழே. பக்கத்தாத்துல தானே தண்ணி கீழே போனா போறதுன்னு சொல்லிட்டு சும்மா இருக்காம உடனடியாக அவருடைய இல்லத்திற்கு சென்று அங்க ஒரு காலிங் பெல் அடிச்சு கூட அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். அல்லது அவங்க போன் நம்பர் இருந்தா போன் நம்பரை போன் பண்ணி கூட
உங்க ஆத்துல ஜலம் கீழே போயிட்டே இருக்கு பாருங்க, மோட்டர் ஆஃப் பண்ண மறந்துட்டே இருக்கு அப்படிங்கிறத அவர்களுக்கும் நினைவூட்ட வேண்டும். எங்குமே செல்வம் என்பது வீணாக போகக்கூடாது. அந்த செல்வ வளத்தினை தரக்கூடியதே இந்த தண்ணீர் தான். தண்ணீரை வீணாக்கினால் நிச்சயமாக அந்த வீட்டிலே செல்வம் என்பது தங்காது. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.